வணக்கம். குருவருளே திருவருள். குருவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே திருவருள் கிடைக்கும். அதாவது இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஏனெனில் குருதான் நமக்கு இறைவனை புலப்படுத்துகிறார், நமக்கு காட்சிப்படுத்துகிறார். நம்மளுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இறைவனை நாம் சென்றடைவதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு காண்பித்து அருளுகிறார். ஆகவே குரு மேலானவர். ஏனெனில் அவர் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் கு என்பது இருளாகவும் ரு என்பது ஒளியாகவும் இருளை அகற்றக்கூடிய ஒளியாக திகழக்கூடியவர் குரு. ஆகவே குருவை நாம் வழிபாடு செய்வது இறைவனை வழிபாடு செய்வதற்கு சமமானது. ஏனெனில் இறைவனை நாம் சென்றடைவதற்கு முதற்படியாக அதற்கு காரண கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் குரு. குருதான் நமக்கு வழிகாட்டி. ஆகவே அந்த குருவை வழிபாடு செய்வதற்கு அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்கு உண்டான ஒரு பொது மந்திரம் இருக்கிறது. அது அனைவரும் அறிந்தது தான். அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது பொதுவான மந்திரம். இந்த மந்திரத்தில் உங்களுக்கு யாரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை நீங்கள் சேர்த்து சொல்லலாம். உதாரணத்திற்கு ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்படி சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உங்களுடைய குரு யாரோ அவருடைய பெயரை சொல்லி எம் குருவே நமக. உதாரணத்திற்கு அகத்தியர் என்று பெயர் வைத்து கொண்டால் எம் குருவே என்னும்போது அகத்தியர் நமக. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ எம் குருவே அகத்தியர் நமக என்ற இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்லக்கூடிய அந்த பொது மந்திரத்திலும் நாம் நமக்கான குருவனுடைய பெயரை உச்சரித்து சொல்லலாம். அல்லது நாம் எந்த குருவை எந்த பெயரோடு நாம் அழைக்க வேண்டுமோ அவர்களுக்குண்டான சித்தர் பெருமக்களுக்குண்டான குரு மந்திரங்களும் தனியாக இருக்கிறது. நாம் மாந்திரிக தாந்திரிக ரீதியாக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த குருவிற்கும் தனிப்பட்ட மந்திர முறைகள் இருக்கிறது. ஆகவே அந்த மந்திரங்களையும் நாம் கூறி குருவை வணங்கலாம், வழிபாடு செய்யலாம். ஆகவே குரு வழிபாடு, குரு வணக்கம் என்பது இது பொதுவான குரு வணக்கம். இதை தவிர்த்து மற்ற குரு வணக்கங்கள் இருக்கிறது. அதை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு நான் தெளிவாக கூறுகிறேன். ஆகவே பொது குரு வணக்கமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அந்த இடத்தில் உங்களுடைய குருவனுடைய நாமத்தை பெயரை சொல்லி நமக என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே இவ்வாறு குருவை வழிபாடு செய்வது சிறப்பு. குருவிற்கு பொதுவாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து, நெய் விளக்கை ஏற்றி வைத்து அவருக்கு உண்டான கற்கண்டோ அல்லது ஏதாவது பழம், வாழைப்பழம், உங்கள் கைகளில் கிடைக்கக்கூடிய எந்த பழங்களாக இருந்தாலும் அந்த பழங்களை வைத்து ஒரு டம்ளரில் பாலோ அல்லது நீரோ வைத்து அவரை மானசீகமாக நீங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபங்கள் காண்பித்து அவரை மானசீகமாக நீங்கள் அழைத்தீர்களானால் உங்களுடைய குருவினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே குருவனுடைய அருள் தான் உங்களுடைய திருவருளை கொடுக்கும். ஆக இறைவனுடைய அருள் தான் திருவருள். ஆக குருவருள் இருந்தால் உங்களுக்கு திருவருள் கிடைக்கும். ஆகவே குருவை வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவீர்கள் என்று கூறி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வளத்துடன் வாழ்க.